இதுக்கா சாமி இவ்வளோ கலவரம் பண்ணிக்கிட்டு இருந்த? அது அப்பவே ஒத்துக்கிட்டு இருந்தா, அதோட முடிஞ்சு போயிருக்குமே. இத்தனை கன்டென்ட் ஏன்? இத்தனை வீடியோ ஏன்? அவ்வளோ அமளி துமளி ஏன்? அப்படின்ற கேள்வி சோஷியல் மீடியாவில் பலர் முன்வைக்கிறார்கள். யார்னா, சமையல் கலை வல்லுனர், சமையல் கலை ஆசான், சமையல் கலை வித்தகர் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர் தான். என்ன? அவருடைய 2வது மனைவி தான் சொல்லி ஆகணும். அந்த குழந்தை இவருக்கும் அவங்களுக்கும் பிறந்த அந்த குழந்தை ராகா ரங்கராஜ் என் குழந்தை தான், நான் நல்லா பார்த்துப்பேன், என் அன்பு தான், என் செல்லம் தான், என் பட்டுக்குட்டி தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரைட்டு. இது என்னென்னா, எப்பா இது அப்போவே முடிஞ்சிருந்தா ஒரு விஷயத்தை அப்பயே முடிஞ்சு போயிருக்குமே. இது ஒரு பக்கம் இருக்கும்போது, இன்னொரு பக்கம் இதில் என்ன நீதி சொல்லப்படுகிறது அப்படின்னா, நாம் கோட்டீஸ்வரன், நாம் பணக்காரன், பொதுவாக ஒரு பொண்ணு தானே பணத்தை தூக்கி அடித்தா பொதுவாகவே சொல்கிறேன், ஒரு பெண் தானேப்பா பெண் அப்படின்னு, ஒரு பொம்பளை தானே, ரொம்ப எளிமையான ஒரு வார்த்தை. அவள்னா பெண்ணிற்கு உடல் ரீதியாக பலம் கம்மியாக இருக்கலாம், ஆணை விட இருக்கலாம், ஆனால் மன ரீதியாக ஆணை விட உறுதி. நான் திரும்ப சொல்கிறேன், ஒரு கணவன் இறந்துவிட்டு ஒரு பெண் 10 குழந்தைய வச்சு கூட காப்பாற்றிடுவான். ஒரு மனைவி இறந்துட்டு ஒரு கணவன் ஒரு குழந்தைய வச்சுன்னு கூட காப்பாற்ற முடியாது, அல்லாடுவான், திண்டாடிடுவான். அது காரணமே மனம்தான். இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த ஜாய் கிறிஸ்டில்லா பிரபல காஸ்டியூம் டிசைனர் கடந்த பல மாதங்களுக்கு முன் அவங்க வச்ச ஒரு குற்றச்சாட்டாக தான் பார்க்கப்பட்டது. பெரிய பேரும் புகழுமாக இருக்கக்கூடிய மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் என்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி என் வயிற்றில் குழந்தைய கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. பிரபலமான காஸ்டியூம் டிசைனர், தமிழ் சினிமாவில் நிறைய பேருக்கு காஸ்டியூம் டிசைனராக இருந்திருக்காங்க. அவங்க இல்லவே இல்லைங்க, எந்த ஊர் எல்லையில் வேணாலும் நான் கற்பூரம் அடித்து சத்தியம் பண்ணுறேன் அப்படின்னு மல்லு கட்டி நின்னார். அதை தவிர பார்த்திங்கன்னா, அது சம்மந்தமாக பேசினவங்க வீடியோக்கள் தூக்கப்பட்டது, மிரட்டப்பட்டது மாதிரியான செய்திகள்லாம் வந்தது. சிலரிடம் போய் ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க, ஆதாரம் இல்லாத பேசுனீங்களா, அவ்வளோதாங்க அப்படின்னு. ஒரு கட்டத்தில் எல்லாருக்குமே என்ன ஆகி போச்சுன்னா, பொம்பளை தானே அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை தாண்டி இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறாப்புல, கோட்டீஸ்வராக இருக்கிறாப்புல, அங்கேருந்து துட்டு அடிக்கிறதுக்கு தான் இந்த லேடி இது மாதிரி பண்ணுதா, அங்கேருந்து காசை பிடுங்கிறதுக்கு தான் இந்த மாதிரியான வேலை பண்ணுதா அப்படின்ற மாதிரியான பழி சொல்கலாம் இருக்குது. ஆனால் எவ்வளோ பெரிய இடர்பாடுகள் வந்தாலும், எவ்வளோ விமர்சனங்கள் வந்தாலும், ஜாய் கிறிஸ்டில்லா பற்றி எதிரான பல கருத்துக்கள் வந்தாலும், நான் உறுதியாக நிற்கிறேங்க, அந்த குழந்தை அவருக்கு தாங்க, ஒத்துக்க மாட்டேன்ற. ஏற்கனவே அவர் திருமணமானவர், ரெண்டு பிள்ளைங்க இருக்குது அவருக்கு. மிக பிரபலம், எல்லாருக்கும் தெரியும். இப்போ குக்கு வித்து கோமாளி பெரிய பிரபலம். நான் சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, ரைட், அவர் குழந்தை ஒத்துக்கிட்டார், உண்மையிலே நல்லா இருக்கட்டும், வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கட்டும், ஜாய் கிறிஸ்டில்லாவுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. அதையெல்லாம் மீறி அப்போ நீங்கள் அசால்ட்டாக அப்போ ஜாய் கிறிஸ்டில்லா மாதிரியான பெண்கள் இறங்கி போராடல, அவங்க முன்னிலையில், இந்த மீடியா முன்னிலையில் கதறல, கமிஷனர் ஆஃபீஸ் வரைக்கும் போகலை அப்படின்னா, அவ்வளோதான் போங்க அப்படின்ற ஒரு ஆணாதிக்க குணம் தானே இது. பொதுவாகவே சொல்கிறேன் நான். இப்போ இதுக்கு முன்னாடி எவ்வளோ பலவீனமான பெண்கள், போராட முடியாத பெண்கள், இது சொன்ன அசிங்கம்னு நினைக்கிற பெண்கள் எவ்வளோ பேர் அது மாதிரி கற்பூரம் மாதிரி கரைஞ்சி போயிருப்பாங்க. எனக்கு 1984 வெளிவந்த விதி திரைப்படம் தான் எனக்கு ஞாபகம் வருது. இப்போ இருக்கிறவங்க எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க தெரியல, சூப்பர் டூப்பர் ஹிட்டுங்க அந்த படம். அப்போல்லாம் ஆடியோ கேசட்டில் கதவசனம் கேட்குறது அது அத்துப்படி. விதி, முதல் மரியாதை, சம்சாரது மின்சாரம், இந்த மாதிரியான கேசட்லாம் பிச்சுன்னு ஓடுச்சு. ஆரோதாஸ் வசனம், கே விஜயன் டைரக்ஷன். இந்த படம் சுஜாதா ஃபிலிம்ஸ் பாலாஜி தயாரிப்பு. மோகன், பூர்ணிமா, சுஜாதா, ஜெய்சங்கர் நடிச்சிருப்பாங்க. இதே கதை தான். மோகன் தான் ஹீரோ, டைகர் தயாநிதினு அவங்க அப்பா பெரிய வக்கீல், பெரிய அட்வொகேட்டு, அவரை கண்டாலே கிட்டு ஆடும். அப்படியாப்பட்ட ஒரு மகன், பெரிய கோட்டீஸ்வரன். சாதாரண வீட்டு பெண்ணு பூர்ணிமா, ஒரு டைப்ரைட்டிங் கிளாஸுக்கு கற்றுக்கிற ஒரு ஆள். அங்கே கரெக்ட் பண்ணி பேசி வார்த்தை ஜாலத்தில் மயக்கி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வாக்குறுதி கொடுத்து கர்ப்பமாக்கிடுவார். எங்கே போய் மோத முடியும்?
டைகர் தயாநிதி பேரே பாருங்கள். நான் காரணமே கிடையாதுங்க, இவளுக்கு எனக்கும் சம்மந்தமே கிடையாது, என்கிட்ட இருந்து காசு அடிக்கிறதுக்காக இது மாதிரி வேலை பண்ணுறா அப்படின் பொழுது, சுஜாதா வந்து ஒரு லாயர் அவங்க என்ன பூர்ணிமா ஜெயராமுக்காக, அப்போ பூர்ணிமா ஜெயராம் இறங்கி வாதாடி கோர்ட்டு அந்த ஸ்காட்ச்லாம் பயங்கர அனல் தெரிக்கிற மாதிரி இருக்கும். அப்போது மருத்துவ ரீதியாக இந்த விஞ்ஞான ரீதியாக டெஸ்ட் பண்ணுறதுக்கெலாம் அப்போ வசதிகள்லாம் கிடையாது. கோர்ட் சீன் தான் பறக்கும். கடைசியில் பார்த்தா ஜெய்சங்கர்னால வந்து சுஜாதாவே அதே மாதிரி பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அப்போ கொண்டு தானே பிள்ளைக்கு வரும் அப்படின்னு அந்த படம் எவர்கிரீன் இட்டு. திரும்ப சொல்கிறதுன்னா ஆரோதாஸ் வசனம் வந்து சூப்பர் டூப்பர். இன்றைக்கி நீங்கள் அந்த படத்தை கண்ணை முடின்னு வெறும் வசனம் மட்டும் கேட்டு பாருங்கள். அதே இதுதான் 2026 ஒரு பெண்ணு, மாதம்பட்டி ரங்கராஜ் எல்லாருக்குமே தெரியும். உலகத்திலேயே ஒரு சமையல்காரர் சார்ட்டர்ட் ஃப்ளைட் வச்சு சிறுவாணி தண்ணியை அந்த ஃப்ளைட்டில் ஏற்றி போய், ஏன்னா சிறுவாணி தண்ணி தான் ருசி, ஏன்னா ஒவ்வொரு தண்ணிக்கும் ஒவ்வொரு மனம் உண்டு. ஆம்பூர் ஒரிஜினல் பிரியாணி இருக்குல்ல, ஆம்பூர் போகிறோம் இல்லைங்களா, பெங்களூர் போகும்போது அந்த ஒரிஜினல் பிரியாணி கடையில் சாப்பிட்றதுக்கும் நிறைய கிளைகள்லாம் இருக்குது. அங்கே சாப்பிட்றதுக்கு டிஃப்ரெண்ட் வரும். அது அவங்களே சொல்லுவாங்க, சார் தண்ணி சார் அப்படின்வாங்க. எல்லா இதுக்கும் பழக்கம். நீங்கள் திருநெல்வேலி அல்வா, இருட்டுக்கடை அல்வாவை அங்கே அவ்வளோ பிரபலமாக இருக்குது, அந்த தண்ணி தான் காரணம் வந்து. அப்படி அந்த சிறுவாணி தண்ணியை தனி விமானத்தில் ஏற்றி போயிட்டு அங்கே யார் அம்பானி வீட்டு கல்யாணம், தோசை எத்தனை வகை தோசை, அசைவத்தில் வந்து எத்தனை வகையான மட்டன் ஐட்டம், ஒரு காஸ்ட்லியான ஒரு ஐட்டுக்கு சமையல்காரர், உலகம் முழுக்க தெரிஞ்ச ஒரு நபர் வந்து. நீங்கள் சாமானியம் நம்மலாம் வந்து அவர் நம்ம வீட்டுக்கு நமக்கு தெரிஞ்சவங்க கல்யாணம், நம்ம வீட்டு கல்யாணம் அப்படின்னா ஒரு காஃபி போட்டு கொடுக்குறேன் அப்படின்றதுக்கே வந்து ஒரு பெரிய சார்ஜ் பண்ணக்கூடிய ஆட்கள். வெறும் காஃபி போட்டு தராங்க அப்படின்னு முடியாது. அவர் பிரபலமானது எப்போ அப்படின்னா விக்ரம் படம் இல்லை, கமல் நடித்த விக்ரம் படம். இப்போ இந்த லோகேஷ் கனகராஜ் அதில் ஒரு சின்ன ஒரு ப்ரோமோ வீடியோ ஒன்று விட்டுருப்பாங்க பார்த்தீங்களா, அப்படி பெரிய வாழெல்லாம் போட்டு ஆரம்பிக்கலாமா அப்படின்னு வரும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த வாழல் நிறைய அவ்வளோ நான்வெஜ் ஐட்டம், அதெல்லாம் இவர் ரெடி பண்ணி கொடுத்தது தான். அதன் பிறகு அந்த படம் நடக்கும்போது ப்ரொடக்ஷனில் போய் இவர் சாப்பாடு பண்ணி கொடுத்து அது கமலஹாசனுக்கு ரொம்ப பிடிச்சி போய் அந்த படத்தினுடைய டெக்னீஷியன்ஸுக்கு வந்து ஒரு விருது வச்சார் இவர் தான். அப்புறம் பத்திரிகையாளர்கள் சக்ஸஸ் மீட் வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, கிண்டி ரேஸ்கோர்ஸ் மைதானத்தில் பத்திரிகையாளர்கள், அந்த படத்தில் வெற்றி பெற்றவர்கள் எல்லாருக்கும் வந்து அந்த போர்டை பார்த்தோன்னே நமக்கு மயக்கம் வந்துடுச்சு. வந்து கிட்டத்தட்ட ஒரு 156 ஐட்டம். இதெல்லாம் சாப்பிட முடியுமா, சும்மா ஊறுகாய் மாதிரி தொட்டு தொட்டு சாப்பிட்டு போயிடுங்கன்னு. எதுக்கு சொல்ல வரேன்னா, அவ்வளோ காஸ்ட்லியான சமையல்காரர். நம்ம ஊரில் சமையல்காரர்னா எப்படி போவாங்க, இப்போவும் இருக்காங்க. வந்து 2 கடாயை வந்து சைக்கிளில் சைடில் கட்டிக்கிட்டு ஒரு பெரிய ஜல்லிகரண்டி இருக்கும், அந்த ஜல்லிகரண்டி அதில் சொருவிக்கின்னு ஒரு அழுக்கு லுங்கி, ஒரு டவல், தப்பாக சொல்ல, அவங்க அடுப்பில் இருந்து ஒரு காசி டவல்னுவாங்க, அந்த காசி டவலை போட்டுக்கின்னு அப்படியே மெர்சின் போவாங்க. வந்து மெர்சின் போவாங்க. லட்டு போட்டுடலாமா, பாதுஷா போடலாமா, லட்டுக்கு எவ்வளோ செலவாகும், பாதுஷாவுக்கு எவ்வளோ செலவாகும், சாம்பார் வந்து பத்தலைன்னா என்ன பண்ணுறது, ஜனம் அதிகமாகிடுச்சுன்னா ஒலையை ரெடியாக வச்சுருங்க, அரிசியை ரெடியாக வச்சுருங்க, டக்குன்னு தூக்கி அரிசியை போட்டு ஒலை ரெடி பண்ணி போட்டுடலாம். அது வந்து நம்ம ஒரு சமையல்காரங்க, அவங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு ஏற்ற மாதிரி பண்ணி தருவாங்க. அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஆட்கள் அப்போல்லாம் வந்து இந்த சமையல்காரங்க முந்திரி, திராட்சை, பாதாம் பருப்புலாம் திருடி போயிட்டு போகிறாங்க அப்படின்ட்டு அதுக்கு 2 பேர் காவலுக்கு வச்சுருப்பாங்க. இப்போ பண்ணுறதே ஒரு மீடியம் கல்யாணம் தான். அதை எடுத்துமா என்ன பண்ணுவாங்க வந்து சமையல்காரங்க வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டீயோடு தான் இருப்பாங்க. வந்து அந்த சமையல் பண்ணுறதே தொடவே மாட்டாங்க. அது சும்மா வந்து உப்பு, காரம், புளி இதெல்லாம் இருக்குதான்னு தான் பார்ப்பாங்களாண்டி. ஒரு கல்யாணம் விட்டு ஒரு விசேஷ வீட்டுக்கு வந்தாங்கன்னா அதை தொடவே மாட்டாங்க, டீயை குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. வந்து அந்த அடுப்பில் வந்துக்கின்னு அது அவங்க சமைச்சதே சாப்பிடணுங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அது ஏதோ ஒரு காரணம், டீயை குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. சாப்பிட்டு போங்க சமையல்காரர் அப்படின்னா பரவாயில்ல, இருக்கட்டு அங்கே முக்கில் போய் ஒரு 2 இட்லி சாப்பிட்டு போயிடுவாங்க. இது இப்படி தான் நம்ம பார்த்த சமையல்காரர் இப்படி தான் இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் மேம்பட்டு கொஞ்சம் மேலே போனோம்னா இப்போ ஒரு பட்டப்பெயர் உண்டு, நாக்கு சுவை இவர், அப்புறமா வந்து 7 சுவை அறிஞர், இப்படிலாம் வந்து அவங்களாம் காஸ்ட்லி. அவங்க வந்து லட்டே வந்து 20 வகையான லட்டு வைப்பாங்க, இது வைப்பாங்க. ஆனால் இதெல்லாம் தாண்டிய ஒரு சமையல். நீங்கள் சைவத்துலேயும் சரி அசைவத்துலேயும் சரி நிறைய சினிமா ஃபங்க்ஷனுக்கு ப்ரெஸ் மீட்டுக்கெல்லாம் இவர் வந்து சமைச்சு போட்டிருக்காரு மாதம்பட்டி. அப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய கோட்டீஸ்வரராக இருப்பார். சமையல் சின்ன வயசில் நல்ல விஷயந்தான், எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு அமையாதுங்க. ஊரில் எல்லாரும் சமையல்காரராக இருக்காங்க, யாருக்காவது இது வாய்ப்பு இருக்குதா? அம்பானி வீட்டில் போய் 38 வகை தோசை போட்டணும். சவுத் இந்தியானா தோசை தானே. வந்து அங்கேருந்து வர கிரிக்கெட் பிளேயர்லாம் இங்கே கேட்டிங்கன்னா என்ன உங்களுக்கு இங்கே பிடிக்கும் சென்னையில் அப்படின்னு கேட்டால் தோசா தோசா அப்படின்வாங்க.
தோசா, எறா தொக்கு, இதுதான் சொல்லுவாங்க. அப்படி எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு. எல்லாரும் வந்து பெரிய ஸ்டார் ஆகிட முடியுமா? யாரோ ஒருத்தர் தானே ஆக முடியும். ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரமாதமாக நடிப்பார். நடிக்கிறதுல சிவாஜி கணேசனுடைய வசனத்தை அக்கு வேற ஆணி வேற பிரித்து மேய்வார். ஆனால் அவர் க்ரௌடில் தான் ரொம்ப நாள் நிற்க வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அது அவருக்கான வாய்ப்பு தான். கொஞ்சம் மீடியமான ஒரு ஹீரோ, அவருக்கு ஒரு சம்பளம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 50 லட்ச ரூபா அப்படின்னு வச்சுங்களேன். 50 லட்சம், 1 கோடி ரூபான்னு கூட வச்சுங்க. அவரே பார்த்தீங்கன்னா 15 டேக் வாங்குவார். அப்போ அந்த அந்த க்ரௌடில் நிற்கிறவருக்கு என்ன மனசு இருக்கும்? ஐயோ, இந்த டயலாக் அசால்ட்டாக சொல்லிட்டு போகலாயா, இது வந்து ஏன் 15 டேக் வாங்குற? சரி, அவள் வாங்கின்னு வந்த வரோம், நாம் வாங்கின்னு வந்த வரோம், இப்படி தான் மனசு தேர்த்திக்கணும். இது கூட இல்லைன்னா என்ன பண்ணுறது? சாலிகிராமத்தில் போய் டீ கடையாக தான் நிற்க வேண்டியதாக இருக்கும். எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த சமையல்காரங்களாம் பார்த்து பொறாமப்படக்கூடிய ஆள் தான் வந்து மாதம்பட்டி ரங்கராஜ். துபாயில் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் இருக்குது. அப்புறம் ஒரு ரெஸ்டோ பார் கூட சமீபத்தில் அவர் திறந்ததாக கூட ஒரு தகவலாக இருந்தது. அப்படியாப்பட்ட ஒரு நபர். அவர் மேலே வந்து ஒரு காஸ்டியூம் டிசைனர், அந்த இதெல்லாம் தெரியும். வந்து என் குழந்தைக்கு இவர் தாங்க அப்பா. ரைட்டுங்க, நான் கமிஷனர் ஆஃபீஸ் வரைக்கும் போகிறேங்கன்னு இல்லவே இல்லை, என்கிட்ட இந்த துட்டை பதிக்குது இந்த மாதிரி வேலை அப்படின்னு. கடைசியாக அந்த பெண்மணி எடுத்த ஆயுதம் என்னென்னா, டிஎன்ஏ டெஸ்ட் வைங்க. இல்லைன்னு சொல்லிட்டா நான் என்ன வேணாலும் நான் வந்து சாஷ்டாங்கமாக விழுந்து, நான் காலில் விழுந்து கூட மன்னிப்பு கேட்குறேன், என்ன சொன்னாலும் செய்கிறேன், வைங்க அப்படின்னு. அதுதான் அறிவியல் கிட்ட நீங்கள் வந்து ஏமாற்ற முடியாதுல்ல. யாருக்கிட்ட வேணாலும் ஏமாற்றலாம், மீடியா கிட்ட ஏமாற்றலாம், மற்றவங்கிட்ட ஏமாற்றலாம், மீடியாவை மிரட்டலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அறிவியல் சயின்ஸ் வந்து அக்யூரேட்டாக அடித்து தூக்கம் வந்து. ஏன்னா விதி படத்து சமயத்தில் இந்த மாதிரியான டிஎன்ஏன்னு ஒரு இது இருந்ததுன்னா அந்த கதையை இன்ட்ரோல் பிளாக்கோடு முடிச்சுட்டு போயிட்டுருப்பாங்க. அது இல்லாதனால்தான் இன்ட்ரோல் பிளாக் அப்புறம் கோர்ட் சீனாக போயிட்டுருக்கோம். அது ஈஸியாக அந்த கதை இல்லைன்னா டிஎன்ஏவுக்கு பிறகு ஒரு கிளை கதையை வந்து இன்னொரு கதையை கூட சொல்லியிருக்கலாம். அந்த டிஎன்ஏ டெஸ்ட் அடித்து முடித்த உடனே இவர் தான் நைனா அப்படின்னு முடிவாயிடுச்சு. முடிவான பிறகு என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கு அது என்னன்னா, ஏன் அந்த ஒரு கலங்கம் ஒரு வாழ்க்கையில் ஒரு எல்லாருக்கும் ஏன் அந்த ஒரு விமர்சனம்? நல்லா தானே இருக்கிறீங்க, சொல்லுவாங்கள்ல, நல்லா சம்பாதிக்கிறான்பா, நல்லா இருக்கிறான்பா, ஏன்பா இந்த மாதிரியான ஒரு இது தப்பை ஒத்துக்கிற ஒரு விஷயம் எத்தனை பேருக்கு இருக்குதுன்னு தெரியல. அதை தாண்டி ஈகோ, அப்புறம் ஸ்டேட்டஸு, நம்ம யார் நம்ம அப்படின்னு, இதெல்லாம் மீறி இன்றைக்கி வந்து நீதி வெல்லும் அப்படின்ட்டு. நீங்கள் பெண்ணு, இவ ஒரு போகப்பொருள், இவ ஒரு பலவீனமாவோ, இவளை அசால்ட்டாக நம்ம தொட்டுட்டு என்ன வேணாலும் காட்டி விட்டு போகலாம். பொதுவாக சொல்கிறேன், நான் இவருன்னு சொல்ல. அவள் மூஞ்சில் ஒரு 10 லட்ச ரூபா அடித்து விட்டோம்னா பணத்தை பார்த்து கவிக்கின்னு ஓடிடுவா. மேபி அப்படி கூட சில பேர் இருக்கலாம் வந்து. ஆனால் எனக்கு அதெல்லாம் வேணாங்க, என் குழந்தைக்கு அப்பா இவர் தான். அது எப்படி வந்து என்னை ஏமாற்றிட்டு போயிடுவீங்க கூட இருந்துட்டு? அதெல்லாம் எப்படி விட்டுற முடியும்? அப்போ இந்த சமூகம் என்ன காரி துப்போம்? அதே வாய் தான் என்னென்னோ என்ன பேசிச்சு வந்து இல்லை. அதுக்கான அந்த கலங்கத்துக்கான ஒரு விஷயந்தான் அது அப்படின்னு அந்த நீதி வெல்லுன்ற இடத்துல வந்தாச்சு வந்து. இதெல்லாம் தாண்டி இவ்வளோ பேர் சப்போர்ட்டாக பேசினவங்க யாரோ அந்த சமையல்காரருக்கு சப்போர்ட்டாக பேசினவங்களாம் என்ன ஆகிறாங்க? எனக்கு தெரிஞ்சே கூட ஃபோன் பண்ணிலாம் பேசுகிறேன். அன்றைக்கி என்னெல்லாம் திட்டினவங்க அவங்க. ஏங்க அவரப்பா தங்கமான பையங்க வந்து, ஏன் சாமி இப்படி? நம்ம ஒன்றும் தவறாக கூட பேசலை. அப்படி ஒரு பொண்ணு வந்து துட்டு இருக்குது, கோடிக்கணக்கில் சொத்து இருக்குதுன்றதுக்காக ஆட்டையை போடுறதுக்காக இந்த மாதிரி வேலை பண்ணிருக்கு. அப்படி பார்த்தா தெரியாதுங்க. அப்படி இருந்தால் வேறு வழியில் ஏதாவது ஒன்று இது பண்ணிக்கலாம். விடாப்படியாக எனக்கு நான் நின்று இதுதான் ரொம்ப உறுதியாக டிஎன்ஏ டெஸ்ட் அப்படின்னு ஒன்று, ஐயோ வேணாம், இப்போ தப்பாக இருந்ததுன்னா மாட்டிக்கணுமா வம்பாயிடுமேன்ட்டு பயப்படல, வைங்க நீங்கள், நான் பார்த்துடலாம் அப்படின்னு. அதெல்லாம் மீறி இந்த சமூகத்தில் எவ்வளோ ஒரு முக்கியமான இடத்துல இருக்கீங்க. நான் கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் என்னென்னா, இந்த பிரச்சனைக்கு அப்புறம் கமலஹாசனே வந்து அவரை கிட்டே சேர்க்கலை அப்படின்ற மாதிரி ஒரு தகவல். ஏதோ இப்போ படங்கள்லாம் ஒரு ப்ரொடக்ஷன்லாம் இருக்குதுல்ல, சமையலுக்கு வேணாங்க நீங்கள், அவர் வந்து ரொம்ப தெளிவான ஒரு மனிதர் வந்து இல்லை வேணாங்க. ஆனாலும் அவர் ஜாலியாக இருக்கிறாரு, சமையல் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் அந்த கிராஃபில் ஏறின அந்த பரமபதத்தில் அப்படியே ஏணி மேலே ஏறிட்டு அந்த குட்டி பாம்பு வழியாக இருங்க, பெரிய பாம்பு கூட இல்லை, குட்டி பாம்பு வழியாக இறங்கிட்ட பிறகு மறுபடியும் அந்த ஏணியில் ஏறுறது எவ்வளோ பெரிய கஷ்டம். இங்கே பணம் இருக்கலாம், இது இருக்கலாம், சொத்து இருக்கலாம், 2 ஃப்ளைட் இருக்கலாம், 3 ஃப்ளைட் இருக்கலாம், துபாயில் குவைத்தில் ஹோட்டல் இருக்கலாம், எல்லாம் இருந்தோம். அந்த ஒரு சின்ன கரும்புள்ளி, அப்போ ஆமாங்க நான் இது தாங்க ஒரு சாமானிய ரைட்டுங்க அப்படின்னு முடிஞ்சிருந்தா அதோடு முடிஞ்சு போயிருக்கோம். அதுதான் சொல்கிறது. எப்போவுமே தெய்வம் இருக்குல்ல, நம்பிக்கை உள்ளவர்கள். சரி, இயற்கையும் இறைவனும் ஒன்று முடிவு பண்ணிட்டா அதுலேருந்து மாறவே முடியாது. நீங்கள் என்ன தான் இந்த ஆணவத்திலலாம் இருக்கிறாங்க இல்லைங்களா, நான் தான் ராஜா, நான் தான் இது ஒன்று, நான் அரசியல்லே சொல்கிறேன்,
எப்படிலாம் ஆடினவங்க இருக்காங்க. நான் சிட்டிக்க போட்டேன்னா அவ்வளோதான்றாங்கல்ல, அவங்களெல்லாம் போய் குத்த வச்சுன்னு கம்முன்னு உட்காந்துட்டு இருக்காங்க. எல்லா மனிதர்களும். அதுதான் நம்ம மீண்டுட்டோன்னு சொல்லக்கூடாது. அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி என் குழந்தை, என் ராஜான்றீங்க, வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். இது எல்லாம் ஒரு பாடம். யாருக்கு? நான் தான் பெரிய ஆள், என்கிட்ட லட்சக்கணக்கில் காசு இருக்குது, நான் நினச்சேன்னா வந்து ஒரு அரசாங்கத்தையே விலை கொடுத்து வாங்குவேன், நான் பணத்தால் என்ன வேணாலும் பண்ணிவிடுவேன், எல்லா பெண்களையும் மண்டிக்கிட்டு என் காலில் வந்து விழ வைப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் மிகப்பெரிய பாடம் கண்ணெதிர்க்கே வருது. அதனால் முன்னெல்லாம் ஒரு காலத்தில் சொல்லுவாங்கள்ல, தப்பு பண்ணால் ஒரு அப்புறமா தண்டனைன்னு. இப்போல்லாம் அப்படி கிடையாது. வந்து புரு காப்பி இல்லைன்னா சன்ரைஸு, நீங்கள் அந்த காப்பி தூளை எடுத்து இன்ஸ்டண்ட்டு டக்குன்னு கலக்கினீங்கன்னா காப்பி ஆகிடும். அது எடுத்துமே கொட்டி எடுத்துமே அரைச்சி அதை கொடுத்து பதப்படுத்தி அதுக்கப்புறம் எடுத்துன்னு வந்து ஃபில்ட்ரு வாங்கின்னு வந்து அந்த ஃபில்டரில் ஊற்றி அது பதமாக இறங்குதான்னு பார்த்து அதுக்கப்புறம் பாலை காய்ச்சி ஊற்றுற வேலையெல்லாம் கிடையாது. இமீடியட்டு. எல்லா வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு. இது ஒரு நல்ல பாடம். பொதுவாக சொல்கிறேன் நான். ஜாய் கிறிஸ்டலா, மாதம்பட்டி ரங்கராஜ், புல்லாண்டு வாழ்க, நல்லா இருக்கட்டும். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.